சென்னை எம்ஜிஆர் நகர் பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 2000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு அதிமுக சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. 182வது அதிமுக வார்டு உறுப்பினர் சதீஷ்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KP கந்தன் கலந்து கொண்டு அரிசி, போர்வை உள்ளிட்ட 17 தொகுப்புகள் அடங்கிய நிவாரணப் பொருட்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கினார். சென்னை RK நகர் தொகுதிக்குட்பட்ட கீரத்தோட்டம் குடிசை மாற்று வாரியம் உள்ள பகுதியில் கழக செயற்குழு உறுப்பினரும் மாவட்ட மகளிர் அணி செயலாளருமான நாகரத்தினம் ரவிராஜன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் கலந்து கொண்டு 700 குடும்பங்களுக்கு அரிசி, ரொட்டி, பால், தண்ணீர் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார். அப்போது கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். சென்னை ஆலந்தூர் தொகுதிக்குட்பட்ட நங்கநல்லூர், இந்திரா நகரில் அதிமுக சார்பில் மழை வெள்ளத்தால் வீட்டை இழந்த 2 குடும்பத்தினருக்கு 50,000 ரூபாய் மதிப்பில் புதுப்பிக்கப்பட்ட வீடுகளை மாவட்ட கழக செயலாளர் KP கந்தன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பகுதி கழக பொருளாளர் லோகேஷ் ஏற்பாட்டில் 1000 குடும்பங்களுக்கு போர்வை, அரிசி, காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன. இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை திருவொற்றியூர் ஈசானி மூர்த்தி கோவில் தெரு பொதுமக்களுக்கு வெள்ள நிவாரண நிதிக்கான டோக்கன் வழங்காமல் அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். ஒரே இடத்தில் பொதுமக்களை வரவழைத்து அதிகாரிகள் டோக்கன் தராததால் 300க்கும் மேற்பட்டோர் 5 மணி நேரமாக காத்திருந்த நிலையில் அதிருப்தி அடைந்தனர். எனவே அரசு அதிகாரிகள் ஒவ்வொரு வீடாக சென்று டோக்கன் வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.